ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் குழந்தைகளுக்கான மாஸ்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு மாஸ்க் வந்து 2 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் ஆன குழந்தைகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரே மாதிரியான 2 கிளாத், அதாவது டபுள் லேயரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஒரே மாதிரி 2 கிளாத் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக இங்கே கீழே வந்து நீங்கள் லைனிங் கிளாத் மாதிரி வேறு ஏதாவது கலர் பிளாக் கலர் கிடச்சதுனால நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது போக 2 எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். அதனோட அகம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் வருது. நம்ம கொஞ்சம் இழுத்து போடுறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 5 இன்ச் எடுத்திருக்கோம். அதாவது அகலம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் எடுத்திருக்கோம். இதை வந்து டபுளாக எடுத்திருக்கோம். இது ஒரு கிளாத், இது ஒரு கிளாத்தாக எடுத்திருக்கோம். வந்து இதையை நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதையே வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையே வந்து மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து இருக்கணும். அதாவது டபுள் மடிப்பு வந்து நம்மளை பார்த்து இந்த மடிப்பு இந்த சைடு இருக்கணும். ஓப்பன் பகுதி 2 இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேயும் ஓப்பன், இந்த கட்டிங் பகுதி இதுவும் கட்டிங், இங்கே ஃபோல்டிங் இங்கேயும் ஃபோல்டிங், அந்த மாதிரி வச்சு இந்த ஃபோல்டிங் பகுதியில் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் நம்மளுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படி இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். அதையே பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அது அதே வந்து திருப்பி வச்சுக்கலாம். ராங் சைடும் வந்து மேலே இருக்கிற மாதிரி, ரைட் சைடு 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பும்போது நம்மளுக்கு ரைட் சைடு வந்து மேலே வரும். அதே போல் 2 கிளாத்தையும் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இப்படி ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம். இந்த எண்டிங்கில் ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திருப்பி கொடுக்கும். வந்து திருப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம், படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது தூக்குற மாதிரி இருக்காது, நீட்டாக வரும். இப்போ வந்து நம்மளுக்கு டபுள் லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே வந்து நம்ம ஆப்போசிட் சைடில், அதாவது நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிற மாதிரி ராங் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போடலாம். இந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வரலாம். அதே போல் இந்த எட்ஜ்லேயும் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ வந்து டபுள் சைடும் நம்ம ஸ்டிச் போட்டால் இதை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் பகுதி இங்கேயும் நம்ம ஓப்பனாக விட்டுருக்கோம். இந்த சைடு நம்மளுக்கு ஓப்பனாக இருக்குது. அதை வந்து அப்படியே கை விட்டு அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. ஆனால் தையல் பகுதி வந்து நம்ம திருப்பி விடுறதுனால உள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பகுதியை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ
பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சில எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து கொடுக்கும், ஒரு சில எலாஸ்டிக் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடும் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். வச்சு அப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 சைடும் எலாஸ்டிக் நல்லா உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த எண்டில் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடும் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த எண்டில் வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் படிமான தையல் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடும் ஒரு படிமான தையல். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டா குழந்தைகளுக்கான மாஸ்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.